பொதுவா கார்த்திகை மாதம் வந்து நமக்கு சாயங்கால நேரம் ரொம்ப விசேஷம். வழிபாடு எதுவாக இருந்தாலும், சாயங்காலத்தில நம்ம அகல் தீபம் ஏத்தி வச்சு வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம். சோமவாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க வந்து அன்றைய நாள்ல அரிசி உணவு வந்து தவிர்க்கிறது ரொம்ப சிறந்தது. 2வது இந்த விரதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால விரதம் இருக்க முடியல, ஒரு பூஜை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கும் பொழுது, உங்க வீட்ல ஏதாவது லிங்கம் இருந்தால், ஒரு ஸ்பட்டிக லிங்கமோ, பானலிங்கமோ, என்ன லிங்கம் இருக்கோ, அதற்கு நீங்க ஒரு அபிஷேகம் பண்ணி, கங்கா ஜலம் இருந்தா, கங்கா ஜலத்தில அபிஷேகம் பண்ணி, ஒரு வில்வ இலை வச்சு, ஒரு 108 முறை ஒரு ஓம் நம சிவாய சொல்றதோ, இல்ல சிவனுக்கான அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்றதோ ரொம்ப விசேஷம். சிவ பூஜையும் பண்ணலாம். முருகனுக்கு உண்டான பூஜைகளும் பண்ணலாம். முருகனுக்கு பண்ணும்பொழுது உங்க வீட்ல அந்த வேல் இருந்ததுன்னா, வேலுக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணி, ஒரு அரளி பூவால அர்ச்சனை பண்ணி, மாதுளம்பழம் நெய்வேத்தியம் பண்றது ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு நீங்க நெய்வேத்தியம் பண்ணும்போது, தயிர் சாதம் வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.